ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய சரிகமப்பா சீனியர் 5 நிகழ்ச்சி நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் நிறைய எதிர்பார்ப்புகளோட பாடி வரக்கூடியவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ரசிகர்கள். முக்கியமாக பவித்ரா, அதற்கப்புறமாக சபேசன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டுருக்கு. சிலர் ரொம்ப சேஃப் ஜோனில் போயிட்டாங்க. இப்போ பவித்ரா, சபேசன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் பவித்ரா அவர்கள் சமீப காலமாக சரியாக பாடுறது இல்லையா, அவங்க நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லோராலையுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இது அந்தளவுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பவித்ரா அவர்கள் நல்லா பாடுறாங்க, அவங்க சீக்கிரமே முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் ஒரு முறை கூட அவங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நிச்சயமாக பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னது மாதிரியே அவங்க வாங்கினாங்க. அப்போ கூட ஜட்ஜெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அது எப்படி நீ சொன்னது மாதிரியே இந்த முறை வாங்கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க. அதே போல் சைந்தவி அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நம்ம வெளிநாடுகளில் நிறையவே பவித்ரா அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னடா இது, அவங்களுக்கு இப்படியெல்லாம் சான்ஸ் வந்துச்சுன்னா அப்போ இவங்க அதுலேருந்து வெளியேற போகிறாங்களா, அவங்க நல்லா பாடலையா, எலிமினேட் ஆக போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது அந்தளவுக்கு உண்மையெல்லாம் கிடையாது. நல்லா தான் பாடி வந்துட்டுருக்காங்க. இப்போது சபேசன், அதே போல் ஸ்வஸ்திகா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் படம் எடுக்க போகிறாராம். அதுலேயும் அவர் முன்கூட்டியே சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாராம். அந்த நேரத்தில் கோட் படத்தில் இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சா, அதனால் சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து படம் பண்ண முடியலையா. இப்போது அவருக்கு தேவையான, அவருக்கு உரிய ஒரு கதையை எழுதி வந்துட்டுருக்காராம். சிவகார்த்திகேயன் அவர்கள் பொதுவாக காமெடி, அதற்கப்புறம் ரொம்ப ஜாலியான படங்கள் நடிப்பார். அதே போல் இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும், அதே போல் அவரை வித்தியாசமான கதாபாத்திரத்தில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். 25வது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்தில் அவர் நடிக்க வைக்க நினச்சவங்களுக்கு இப்போ 26, 27ன்னு மூவ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.